நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம். நெகேமியா செய்த பிரார்த்தனை இந்த 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். நெகேமியாவின் புஸ்தகம் ஜெபத்தோடு கூடத்தான் ஆரம்பிக்கிறது, ஜெபத்தோடு கூடத்தான் முடிவடைகிறது. அதாவது நெகேமியா அற்புதமான ஜெப வீரன். ஜெபத்தோடு கூடத்தான் ஆரம்பிப்பான், அதேபோல ஜெபத்தோடே கூட முடிப்பவன். எதை? தான் செய்கிற எல்லா வேலைகளையும். நெகேமியா தான் செய்கிற எல்லா வேலைகளையும் ஜெபத்தோடு தான் ஆரம்பிப்பான். தான் செய்கிற ஒவ்வொரு பிரயாணத்தையும் ஜெபத்தோடு தான் ஆரம்பிப்பான். தான் செய்கிற ஒவ்வொரு பிரயத்தனங்களையும் ஜெபத்தோடு கூட தான் ஆரம்பிப்பான். தான் செய்கிற எல்லா ஊழியங்களையும் ஜெபத்தோடு தான் ஆரம்பிப்பான். நெகேமியா ஒரு அற்புதமான ஆவிக்குரியவன். அது மட்டுமின்றி நம்பிக்கைக்குரிய ஒரு நல்ல தலைவன். நாம் கொஞ்சம் கவனமாக பரிசீலிப்போம் என்றால், நெகேமியாவுக்கு முன்பு எஸ்ரா எருசலேமுக்குள்ளே நுழைந்தான். எஸ்ராவுக்கு முன்பாக 70 ஆண்டுகளுக்கு முன்பாகவே செருபாபேல் சுமார் 50,000 பேரை தன்னோடே கூட சேர்த்து கொண்டு எருசலேமுக்குள்ளே வந்தான். தேவன் யாரிடத்திலே எந்த வேலையை ஒப்படைத்தாரோ, எந்த பொறுப்பை ஒப்படைத்தாரோ, அந்த பொறுப்புகளை அவர்கள் நேர்த்தியாய் நிறைவேற்றியதை நாம் பார்க்கிறோம். நடந்த சம்பவம் என்ன? எருசலேம் தகர்க்கப்பட்டிருந்தது. ஆலயமும் கூட தகர்க்கப்பட்டு விட்டது. பிராகாரங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருந்தது. காரணம் என்ன? எவ்வளவோ அழகான, எவ்வளவோ அற்புதமான, எவ்வளவோ ஆச்சரியத்துக்கேதுவான அற்புத ஆவிக்குரிய தேவனுடைய ஆலயம் ஏன் அது இடிக்கப்பட்டது? ஏன் தன் ஆவிக்குரியவைகளை அது இழந்து போனது? ஏன் அது அவ்வளவு கோரமாக அன்று எரிக்கப்பட்டது என்ற கேள்வி எழுமென்றால், எல்லாவற்றுக்கும் காரணம், அந்த நாட்களிலே தேவனை நாங்கள் நம்புகிறோம், தேவன்தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் விருப்பம் போல வாழ ஆரம்பித்ததினாலே தங்களுக்கென்றிருந்த கனத்தை அவர்கள் இழந்து போனார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கென்றிருந்த எல்லாவற்றையுமே இழந்து போனார்கள். பாபிலோன் தேசத்தினுடைய ராஜா நெபுகாத் நேச்சார் வந்து எருசலேம் பட்டணத்தை தகர்த்து போட்டுவிட்டான். பிராகாரங்களையெல்லாம் இடித்து விட்டான். ஆலயத்தையும் கூட அவன் தகர்த்து விட்டான். நெபுகாத் நேச்சார் வருவதற்கு முன்பு சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எரேமியா இந்த ஜனங்களை தன் வார்த்தைகளால் எச்சரித்தான். நீங்கள் உங்கள் மனம் போன வாழ்க்கை வாழ்கிறீர்கள், அதன் சேமம் அல்லவே அல்ல. நீங்கள் இப்படியே தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் சிதறடிக்கப்பட்டு போவீர்கள். உங்கள் குடும்பங்களெல்லாம் சிதறடிக்கப்படும். உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை சிதறடிக்கப்படும். உங்களுக்கு இருக்கின்ற எல்லாமே உங்கள் கரங்களிலிருந்து சத்துருக்களால் அபகரித்து போகப்படும். ஜாக்கிரதை. எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தாலும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள் போதித்தாலும் அந்த ஜனங்கள் செவிசாய்க்காமல் தேவனுக்கு விரோதமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருந்ததினால் எரேமியா சொன்னதைப் போல் நேபுகாத் நேச்சார் வந்துவிட்டான். அங்கிருந்த ஜனங்கள் எல்லோரையும் கைது செய்தான். எருசலேம் பட்டணத்தை தகர்த்து போட்டுவிட்டான். ஆலயத்தையும் எரித்து விட்டான். பிராகாரங்களையும் இடித்து போட்டுவிட்டான். அங்கிருந்த ஜனங்கள் அநேகரை அவன் பிடித்து கொண்டும் போய்விடுகிறான் அடிமைகளாக. அப்படி அடிமைகளாக பிடித்து கொண்டு போகப்பட்ட கூட்டத்திலே தானியேலும் இருந்தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ற வாலிபர்களும் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அப்படி அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டவர்களிலே எஸ்ராவும் கூட இருந்தான். 70 வருடங்கள் அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்ததற்கு பிறகு தேவன் சொல்லியிருந்த பிரகாரம் தம்முடைய ஜனங்களுக்கு இரக்கம் காண்பித்து கோரேசுவின் காலத்திலே மறுபடியும் ஆலயத்தை கட்டுவதற்காக தேவன் தமது ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அர்த்தசஷ்டா என்கிற ராஜா ஆளுகை செய்து கொண்டிருந்த நாட்களில் அந்த கட்டுமானம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தரியுவினுடைய காலத்துல ஆலயம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு எஸ்ரா அதே அர்த்தசஷ்டா என்கிற சக்கரவர்த்தியினிடத்திலே வேலைக்கு இருந்த பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி எஸ்ரா 1515 பேரையும் 258 லேவியர்களையும் தன்னோடே கூட தெரிந்து கொண்டு தேவனுடைய ஆலயத்தை அலங்கரிப்பதற்கும், ஆலயத்தில் ஆராதிப்பதற்கும், பலிகளை செலுத்துவதற்கும், அதேபோல தேவனை சேவிப்பதற்காகவும் தேவனால் அனுப்பப்பட்டான். அப்படி எருசலேமுக்கு வந்ததற்கு பிறகு பலிகளை செலுத்த ஆரம்பித்தார்கள். பெரியோர் சிறியோர் எல்லோருமாக சேர்ந்து தேவ சந்நிதிக்கு வந்தார்கள்.
மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றும், ஆவிக்குரியவர்களாக அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் என்றும், அவர்களை தேவனுடைய பயபக்திக்குள்ளாக வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட எஸ்ரா அங்கே வந்ததற்கு பிறகு அவன் தெரிந்து கொண்டது, ஏற்கனவே அங்கு வந்த பெரியோர்களில், ஆசாரியர்களில், லேவியர்களில் சில பேர் பயங்கரமான ஒரு பாப வாழ்க்கை வாழ்கின்றதை அவர்களில் சிலர் வந்து எஸ்ராவுக்கு அறிவித்தார்கள். எஸ்ரா, இந்த ஊரை, இந்த பட்டணத்தை, இந்த பிரஜைகளை எழுப்புதலுக்குள் நடத்த விரும்புகிறாய், உற்சாகப்படுத்த வேண்டும் என்றும் விரும்புகிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால், பயங்கரமான பாவிகள் இவர்களில் சிலர் பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன செய்தார்கள்? கள்ள உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய சந்ததி என்று அழைக்கப்பட்ட அந்த யூதர்கள், தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று அழைக்கப்பட்ட இந்த ஜனங்கள் பாவம் செய்கிறவர்களோடு கலந்து விட்டார்கள். கள்ள உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டார்கள். ஒருவேளை நீ சென்று கவனமாக ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பார்ப்பாய் என்றால், நீ பார்க்கிற ஆசாரியர்கள், பெரியவர்கள், லேவியர்கள் ஆகியவர்களின் அநேக குடும்பங்களிலே அநேக கள்ள உறவுகள் உண்டு. இந்த வார்த்தைகளை கேட்டபோது எஸ்ரா பயங்கரமாய் அழுதான். அந்த நாளிலே அங்கே வந்து எஸ்ராவோடே கூடிய அவர்கள் அங்கே இருக்கிற அந்த ஜனங்களின் பாவ நிலையை குறித்து விவரமாக தெரிவித்தபோது எஸ்ரா என்ன செய்தான்? அவர்களை சிட்சிக்கவில்லை. அர்த்தசஷ்டா என்கிற அந்த ராஜா எஸ்ராவுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பியிருந்தான். உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். நீ உன் தேவனுடைய ஆலய கட்டுமானத்தின் விஷயத்திலே, உன்னுடைய ஜனங்களுக்கு தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கின்ற விஷயத்திலே மிகுந்த உறுதியோடு கூட தொடர்ந்து கொண்டிருக்கின்றாய். நான் உன்னை ஒரு சாதாரண ஊழியனாக அனுப்பவில்லை, உன் பகுதி முழுவதற்குமான அதிகாரியாக உன்னை அனுப்புகிறேன். எப்படிப்பட்ட அதிகாரங்களை உனக்கு வழங்குகிறேன் என்றால், உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக யாராவது நடக்கிறார்கள் என்று உனக்கு அறிய வரும்போது, தேவைப்பட்டால் நீ அவர்களுக்கு மரண தண்டனை கூட விதிக்கலாம், சிறைச்சாலையில் அடைக்கலாம், அவர்களின் ஆஸ்தியை எல்லாம் நீ ஜப்தி செய்யலாம், அல்லது தேசத்தை விட்டே புறம்பே தள்ளிவிடலாம். அந்த அளவுக்கு அதிகாரத்தை அந்நாளிலே அந்த ராஜா எஸ்ராவுக்கு கொடுத்து அனுப்பியிருந்தான். பெரிய அதிகாரத்தோடு அங்கு வந்திருந்தான். இப்பொழுது அறிந்து கொள்ளுகிறான், அந்த ஜனங்கள் மிகவும் பாவம் செய்கிறவர்களாய் பாழாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்தபோது அவன் அங்கே தன் அதிகாரத்தை உபயோகிக்கவில்லை, தன்னுடைய பதவியை அவன் அங்கே பயன்படுத்தவில்லை. எப்பொழுது தான் நேசிக்கிற ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள் என்று தெரிந்ததோ, குறிப்பாக தனக்கு முன்னால் இருந்த அந்த பயங்கரமான மனிதர்கள் செய்கிற பயங்கரமான பாவமாகிய கள்ள உறவுகளை விட்டு அவர்களை வெளியே கொண்டு வர முடியாது, அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, இந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை என்னால் வெளியே கொண்டு வரவே முடியாது என்று தான் உணர்ந்தபோது அவன் என்ன செய்தான் தெரியுமா? கண்ணீர் விட்டு ஜெபித்தான். இன்னொரு முறை கூட நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தந்தைமார், தாய்மார், சில பேர் பிள்ளைகள் இல்லை என்று அழுகிறீர்கள். ஆண்டவரே, எனக்கு பிள்ளைங்களே இல்லை ஆண்டவரே, ஒரு மகனையாவது மகளையாவது அருளுங்க ராஜா என்று அழுவோர் அநேகர் இருக்கிறீர்கள். இன்னும் சில பேர் அழுகிற காரியம், ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிள்ளை எதுக்கு ஆண்டவரே கொடுத்தீங்க? இவளை பெறாமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, பயங்கரமாய் பாடுபடுத்துகிறாள். இவனை பெறாமல் இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே, பாடாய்படுத்திக் கொண்டிருக்கிறானே. நிம்மதி இல்லாமல் செய்கிறார்களே, கொஞ்சம் கூட தூக்கம் கூட வராதபடி செய்கிறார்களே, கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாதபடி செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது செய்து கொண்டிருக்கிறாள் என்று எத்தனை தாய் தகப்பன்மார் என்று தவிக்கிறதில்லை? ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற தாயாய் தகப்பனாய் நீ இருப்பாய் என்றால், ஒருவேளை பிள்ளைகள் வழிதப்பி வாழ்கிறார்கள் என்று அறிவாய் என்றால் கவனி. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, வாலிபர்கள் கட்டாயம் இடறுவார்கள். வாலிப பருவத்தில் இருக்கும் உன் பிள்ளைகள் இடறுவதற்கு சான்ஸ் உண்டு. அதொன்றும் புதிதல்ல, விசித்திரம் அல்லவே அல்ல. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை அடைவார்கள் என்று. ஒருவேளை உன் பிள்ளைகள் உன் பேச்சை கேட்காமல் வழிதப்பி போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீ சாபம் விடக்கூடாது. சில தாய்மார்கள் இருப்பாங்க, அதே போல தகப்பன்மாரும் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, உடனே சாபம் விடுறது அவங்க குணம். அது பெற்ற தாய் தன் பிள்ளைகள் எவ்வளவுதான் கெட்டு போனாலும், பெற்ற தகப்பன் எவ்வளவுதான் தன் பிள்ளை கெட்டாலும் சாபம் விடவே மாட்டாங்க. எந்த தாயால பிள்ளைகளை சபிக்க முடியும்? எந்த தகப்பனால தன் பிள்ளைகளை சபிக்க முடியும்? யோசிங்க. அவங்க பெற்றிருப்பாங்கன்னா, அன்பு நிறைந்த பெற்றோர்களாக இருப்பாங்கன்னா. எஸ்ரா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சிட்சிக்க முயற்சி செய்யவில்லை.
தண்டிக்க முயற்சி செய்யவில்லை, கண்டிக்க கூட முயலவில்லை. அவன் செய்த காரியம் என்ன? கண்ணீரோடே கூட ஜெபித்தான், அழுது ஜெபித்தான். இன்னொரு முறை நினைவுபடுத்துகின்றேன். உன்னுடைய மகனோ உன்னுடைய மகளோ நீ கட்டிக்கொண்ட கணவனோ அல்லது உன் மனைவியோ வழிதப்பி போகிறார்கள், தேவனை விட்டு விலகுகிறார்கள் என்று அறியும் போது நீ அவங்கள தயவு செஞ்சு சபிக்காத. இவன் செத்தான் நல்லா இருக்கும், அவர் செத்தான் நல்லா இருக்கும். இல்ல, அது நற்குணம் அல்ல. என்ன செய்ய வேண்டும்? கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும். இப்படி கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது கொஞ்சம் கவனிங்க. சில பேர் பயங்கரமான அதிதீவிர பக்திமான் இருப்பாங்க. இந்த அதி பக்திமான் என்ன செய்வாங்க? அவங்க ஏதோ மேல இருந்து குதிச்ச மாதிரி, மற்றவங்க எல்லாருமே கூட பூமியிலிருந்து வந்த மாதிரி, இவங்க மாத்திரம் மேல இருந்து குதிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க. அவங்க ஜெபமும் கூட அதே மாதிரி தான் இருக்கும். என் கணவரை மாற்றுங்க ஆண்டவரே, என் கணவர் நல்லவர் அல்லவே அல்ல, என் கணவர் பெரிய துன்மார்க்கன், என் கணவர் ஒரு பெரிய குடிகாரன், என் கணவர் வாயை திறந்தாலே என் கணவர் யாராவது இருக்கீங்களா அப்படிப்பட்டவங்க நம்ம மத்தியில்? அல்லது என்னுடைய மனைவியை மாத்துங்க ஆண்டவரே, அவளுக்குள்ள இருக்கிற இந்த பயங்கரமான குணத்தை எல்லாம் மாத்துங்க ஆண்டவரே, என் மனைவியை மாத்துங்க ஆண்டவரே, என் மகளை மாத்துங்க ஆண்டவரே, என் மகளை மாத்துங்க ஆண்டவரே, என் மகனை மாத்துங்க ஆண்டவரே, மகனை மாத்துங்க ஆண்டவரே. பாழாயி போயிட்டு இருக்காங்க, கெட்டு போயிட்டு இருக்காங்க, நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க, ஆண்டவரே அவங்கள மாத்துங்க என்று நீ ஜெபிக்கிற போது, அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உன் பிள்ளைங்க அதை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிட்டா, அவங்க மேலே பார்த்து முதல்ல இவரை மாத்துங்க ஆண்டவரே. யாரை மாற்றணும்? நாங்கள் மாறணும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. முதல்ல இந்த மனுஷனை மாத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் எப்படி இருக்கோம்னா அதுக்கு காரணம் இந்த மனுஷனோட வளர்ப்பு சரியா இல்லாததுனால தான் அப்படின்னு சொல்லுவாங்களே நம்ம. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஜாக்கிரதையாக பைபிளை வாசிச்சா, தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் மாற வேண்டும், தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் சரியாக வேண்டும், தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் எப்படி ஜெபம் பண்ணாங்க தெரியுமாங்க? எஸ்ரா அன்று எப்படி ஜெபிக்கிறான்? எருசலேமிலே இருக்கின்ற நிலைமை எதுவும் சரியில்லை என்று, அங்கிருக்கிறவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் என்று, எருசலேமினுடைய அலங்கம் இடிக்கப்பட்டது என்றும் எரிக்கப்பட்டது என்றும் தான் கேட்டபோது என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, இந்த பாவிகளெல்லாம் பயங்கர பாவங்களை செய்தார்கள், பரிசுத்தமாக வாழ வேண்டியவர்கள் உதவாக்கிற வேலைகளை செய்ததால் தான் ஆண்டவரே நீர் சிட்சித்திருக்கிறீர். அதனால் தான் அவர்கள் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, பட்டணம் தகர்க்கப்பட்டு விட்டது, பிரகாரம் இடிக்கப்பட்டது, அவர்கள் வாழ்க்கையும் அப்படிப்பட்டது. இந்த மாதிரி அவன் ஜெபமே செய்யலங்க. எந்த மாதிரி ஜெபம் பண்ணான்னு பார்க்கலாம். ஆவிக்குரிய ஜெபம் எப்படியாக இருந்தது? 6வது வசனம் 5ஆம் வசனத்தின் கடைசி, மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி மிகுந்த அதிகாரம் உள்ள நான் அப்படி நாங்க சொன்னா என்ன சொல்றாங்க? உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. எங்க அம்மா அப்பா நல்லவங்க இல்லைன்னு சொல்லல, நல்லா கவனிங்க. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். கெட்டுப்போனவர்கள், தன்னை சுற்றி இருக்கிறவர்கள், பாழாகிக் கொண்டிருக்கிறது அந்த சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்பிய போது நெகேமியா செய்த ஜெபத்தை கொஞ்சம் கவனிங்க. ஐயா, நாங்க பாவம் செஞ்சிட்டோம், நான் பாவம் செய்து விட்டேன், என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தார்கள். அப்போ ஒருவேளை நீங்க கேட்கல, என்ன பாவத்தை செய்தான் நெகேமியா? இப்ப கேள்வி, என் பிள்ளைங்க இன்னும் ரட்சிக்கப்படலைங்க, அவங்க ரட்சிக்கப்படணும்னு தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க என்பவர் யாராவது இருந்தா கை உயர்த்துங்களேன். ஒன்றும் பரவாயில்ல, கை உயர்த்துங்க. என் பிள்ளைங்க இன்னும் ரட்சிக்கப்படல, அவங்க ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக நான் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்களா? ரைட், கவனிங்க.
அவங்க இன்னைக்கு கூட ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு கொஞ்சமாவது காரணம் நீங்களா இல்லையா? கொஞ்சம் யோசிங்க. என்ன சொல்றீங்க? ஏதோ உங்களை வருத்தப்படுத்துறவங்களுக்காக இந்த கேள்வியை கேட்கலங்க. ஆனால் புரிய வைக்கணுங்கிறதுக்காக முயற்சி தான். பிள்ளைங்களும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு, அவங்க இன்னைக்கு உங்களையே எதிர்த்து நிற்கிறதுக்கு, வாய்க்கு வந்தபடியெல்லாம் இன்னைக்கு பேசுறதுக்கு, உங்க இருதயத்திலே ஈட்டி குத்துற மாதிரி நடந்துக்கிறதுக்கு கொஞ்சம் நாம கூட காரணமா இல்லையே? யோசிச்சு பாருங்க. அதான் என்னுடைய கேள்வி. ஒரு நாள் ஒரு பெரிய அம்மா, நல்ல வயதான தாய், ஒரு பேக்கரியில், ஒரு ரொட்டி கடையில் யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு 4 ஸ்லைஸை திருடிட்டாங்க. 4 ஸ்லைஸ் ரொட்டியை திருடிக்கிட்டு காமா அங்கிருந்து புறப்படும்போது மாட்டிக்கிச்சு. அப்படி சிக்கிக்கிட்ட உடனே அந்த கடின இருதயம் உள்ள அந்த ஓனர் உடனே என்ன செய்யறாரு? போலீஸுக்கு ஃபோன் பண்றாரு. போலீஸும் அங்க வந்துடுறாங்க. ரொட்டியை திருடி இந்த அம்மா மாட்டிக்கிச்சு, கேஸ் ஃபைல் பண்ணுங்க. கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஒரு தடவை கேஸ் ஃபைல் பண்ணிட்டா அப்புறம் அதெல்லாம் கோர்ட்டுக்குரிய விஷயம், கோர்ட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. அப்போ ஜட்ஜு முன்னால அந்த கடை ஓனர் என்ன சொன்னார்னா, இந்த லேடி திருடிச்சு, திருட்டுத்தனம் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா சிட்சிக்கப்படணும். ஏமா நீ என்னம்மா திருட்டுத்தனம் செஞ்ச? அந்த அம்மாட்ட என்ன சார் கேட்குறீங்க? நானே சொல்றேன், என்னுடைய ரொட்டி கடையில் இருந்த ரொட்டிகளை அந்த அம்மா திருடிடுச்சு. ஏமா உண்மையாவே அவர் கடையில் ரொட்டியை திருடினியாமா? ஆமாயா திருடினேன். நீ செஞ்ச தப்ப நீயே ஒத்துக்கிட்டதுனால நான் உனக்கு சிக்ஷை விதிச்சுதான் ஆகணும். 6 மாத கால சிறை தண்டனையை நான் உனக்கு விதிக்கிறேன், அல்லது 10,000 ரூபாய் அபராதத்தை விதிக்கின்றேன். நீ இதில் எது தேவையோ அதை நீ அங்கீகரித்துக் கொள்ளலாம். 10,000 ரூபாய் என் கையில் இருந்ததுன்னா அந்த ரொட்டிக்காக நான் எதுக்காக திருட போறேன்யா? நீங்க சொன்ன மாதிரியே 6 மாச காலத்துக்கு சிறைச்சாலையில் நான் சிக்ஷையை அனுபவிச்சுக்கிறேன். ஆனால் தந்தையை இழந்து போன, மனநலம் பாதிக்கப்பட்ட தாயை கொண்டிருக்கிற அந்த 3 பச்சை குழந்தைகளுக்கு மாத்திரம் தயவு செஞ்சு ஏதாவது ஆகாரம் கொடுக்க வழி பண்ணுங்க ஐயா. அதை தவிர வேற எந்த கோரிக்கையும் எனக்கு இல்லை ஐயா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. என்னம்மா அது? மறுபடியும் சொல்லு. அப்ப அந்த பெரியம்மா சொன்னாங்க, எங்க மருமகன் சுகவீனம் ஏற்பட்டு செத்து போயிட்டாருங்க. அந்த ஷாக்ல என் பொண்ணுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சுங்க. 3 சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்காங்க ஐயா. அவங்க பசியால துடிக்கும் போது பக்கத்துல யாருமே வந்து பச்சை தண்ணி கூட கொடுக்கல ஐயா. ஐயோ, கணவனை இழந்து போய்விட்டாள். அந்த ஷாக்ல இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாலேயே பைத்திய மாதிரி ஆகிய மனோரீதியா சுயாதீனம் இல்லாத மாதிரி ஆயிட்டா. அந்த குழந்தைங்க நிலைமை என்ன ஆகும்? அவங்க என்ன சாப்பிடுவாங்களோ, எப்படி உயிர் பிழைப்பாங்களோ? உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையா. இவ்வளவு பெரிய சமுதாயத்துல நாம இருக்கும்போது கூட அந்த பச்சை பிள்ளைங்களுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க ஒருத்தரும் இல்லையா. அந்த குழந்தைங்க அழுந்த போது தாங்க முடியாம வந்து இந்த கடைக்காரர்கிட்ட நான் கேட்டையா, என்னுடைய கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட நான் சொன்னையா. பச்சை குழந்தைங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது கீழே போடுற ரொட்டி துண்டு இருந்தா கூட அதை கொடுங்கன்னு கேட்டேன். ஆனா கொடுக்கல. வேற வழி இல்லாம தான் நான் அந்த திருடிட்டேன். 6 மாசம் சிறை தண்டனைய கண்டிப்பா நான் அனுபவிக்கிறேன்யா. ஆனா அந்த பச்சை பிள்ளைங்களை மாத்திரம் தயவு செஞ்சு அலட்சியம் பண்ணிடாதீங்க. அவங்களும் மனுஷங்க தானேயா, நீங்களும் மனுஷர் தானே. தயவு செய்து யாராவது மனிதாபிமானத்தை அந்த பிள்ளைங்களுக்கு காட்டுங்கய்யா. ரொம்ப நன்றியா. அந்த வார்த்தையை கேட்டபோது அந்த ஜட்ஜ், மா நீ கட்ட வேண்டிய அபராத தொகை 10,000 நான் கட்டிடுறேன். அந்த பச்சை பிள்ளைகளுடைய நல்லது கெட்டதை பார்க்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. அது மாத்திரம் இல்லாம இந்த கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். தந்தையை இழந்து போய் மனோரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிற தாயை கொண்டு குறைந்தபட்சம் சாப்பிடக்கூட ஏதுமின்றி அந்த பிள்ளைகள் பட்டினியாக கிடக்கிறது என்றால் இந்த சமுதாயம் எவ்வளவு இழிவாக இருக்கின்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சக மனிதன் கஷ்டப்படுறத கண்டுக்காத சமுதாயம், பசியால் தவித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு கை உணவு கூட கொடுக்காத சமுதாயம். இந்த சமுதாயத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. எனவே இந்த நாளிலே
நம்முடைய இந்த பகுதியிலே 3 பச்சை குழந்தைகள் சாப்பாடு இல்லாமல் தவிக்கின்றார்கள். அதை தெரிந்திருந்தும் அவைகளுக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை என்றால் தண்டனை நமக்கும் உரியதுதான். இந்த நாள் இங்கிருக்கிற ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபாயை நான் அபராதமாக விதிக்கிறேன். இந்த அபராதத்தை கட்டினால் ஒழிய இங்கிருந்து வெளியே போக முடியாது. ஒவ்வொருவராக அந்த 10,000 ரூபாய் போன்ல வர வச்சாங்க. எப்படியோ கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஜட்ஜுக்கு முன்னால வச்சாங்க. வந்த அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட அந்த ஜட்ஜு, அம்மா, உன் பேர குழந்தைங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுமா. எவ்விதத்திலே நாளிலே மனிதன் மனிதாபிமானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, எங்கள் கண்களை நீ திறந்து விட்டாய். கவனிங்க, அந்த நாளிலே அந்த ஜட்ஜ் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் கவனிங்க. அந்த பச்சை குழந்தைகள் பட்டினியாக இருப்பதற்கு ஏதோ ஒரு வகையில் காரணமானவர்கள் யாருன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. சமுதாயம். அந்நாளிலே எஸ்ரா, இந்த சமுதாயம் இப்படி கெட்டுப் போயிருக்கிறதுக்கு கட்டாயம் நானும் கூட காரணம்தான். அதேபோல நெகேமியா தான் மிகவும் அன்பு கூர்ந்த அந்த பட்டணம் தகர்க்கப்படுவதற்கான காரணம், அதில் எனக்கும் கூட ஒரு பங்கு உண்டு என்ற யோசனையை அவன் கொண்டிருந்ததினால்தான் நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்து விட்டோம். ஆண்டவரே, எங்களை மன்னிங்க. அது ஜெபம். என்று நம்மில் இந்த பணிவும் இந்த தாழ்மை பண்பும் குறைந்து போய்விட்டதினால்தான் பரிசேயனுடைய ஜெபத்தை நம்மள நிறைய பேர் செய்றோம். அவன் அப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன், நான் மாத்திரம்தான், அது போதும் உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போறதுக்கு. ஏதோ பெரிய ஆள் மாதிரி நீ உன்னையே அப்படி யோசிச்சுக்கிட்டு, மற்றவங்க எல்லாரும் பயங்கர குறைச்சலானவங்கன்னு யோசிச்சுக்கிட்டு, அதுவே போதும். அந்த கர்வமே உன்னை நரகத்துக்கு கொண்டு போய்விடும். நெகேமியாவிடத்திலே கொஞ்சம் பேர் வந்து கெட்டுப்போன பாழாகிப்போன பட்டணமான எருசலேமை குறித்து அவர்கள் தெரிவித்த போது, நெகேமியா, இதெல்லாத்தையும் இப்ப சொல்ல வேண்டாம்யா, அந்த கஷ்டத்தை பத்திலாம் என்கிட்ட சொல்லாதீங்க, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நீங்க தான் பாக்குறீங்கல்ல, ராஜா கிட்டே பக்கத்திலே நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கேன். ஸோ ரொம்ப பிஸியா இருக்கேன். அதனால அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. கிளம்புங்க, நீங்க போய் உங்க வேலைகளை நீங்க போய் பாருங்க அப்படின்னு அவர்களிடம் அவன் சொல்லவே இல்லைங்க. கால்வரி டெம்பிள் ஆரம்பித்த நாட்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு காரியத்தை நாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது என்னன்னா, ஏதாவது ஒரு சமயத்துல உங்க கஷ்டங்களை கேட்டாகணும் அப்படிங்கிறது தான். அதுக்காகத்தான் விசிட்டிங் ஹவர்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணினேன். நான் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் கூட கொஞ்சமாவது நேரத்தை யாரெல்லாம் என்னை சந்திக்க முடியுமோ, ஒரு ஊழியக்காரனாக, ஆவிக்குரிய தகப்பனாக நினைத்து அல்லது அண்ணனாக நினைத்து, சில நேரங்களில் பெரிய தாய் தகப்பன்மார் தங்கள் மகனாக நினைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை பகிர வேண்டும். அதேபோல ஜெப உதவி தேவை என்ற எண்ணம் வருகிறபோது அவர்களுக்கு தொடர்பில் இருக்க வேண்டும் என்றுதான். அவர்கள் இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நாம் கேட்கிற வேளையில பாரத்தோடு ஜெபிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். அதற்கு தேவை இருக்கிறது என்றுதான் விசிட்டிங் அவர்ஸை ஏற்பாடு செய்தேன். அன்பு சகோதர சகோதரிகளே, கால்வரி டெம்பிள் ஊழியங்கள் இன்று இவ்வளவாய் உயர்த்தப்பட்டிருக்க காரணம் என்னவென்றால், இது வேதத்தின் அடிப்படையிலான ஊழியம். அந்த நெகேமியாவினிடத்திற்கு வந்தபோது நெகேமியா அவர்களை பார்த்து கேட்டான், எப்படி இருக்காங்க நம்ம ஆளுங்கெல்லாம்? அவ்வளவு அன்போடு கூட விசாரிக்கிறான். நம்மள சில பேருக்கு அது என்னமோ அன்பு காட்டவே முடியாது, அன்பு காட்டுறதுக்கு தெரியாது, அன்பா பேசுறதுக்கு தெரியாது. அப்படி யாராவது மத்தியில் இருக்கீங்களா? எதிரில் இருக்கிறவங்க சோர்ந்து போய் களைப்போடு இருக்கும்போது அதை கண்டுபிடிப்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஆறுதலை தரக்கூடிய 4 வார்த்தைகளை சொல்லுவதென்பது ஆவிக்குரியவர்களுக்குள் இருக்க வேண்டிய அற்புத குணம். இந்த செய்தியை கேட்ட பிறகாவது மனதை மாற்றிக்கொள்ளலாம், நம்முடைய குணத்தை மாற்றிக்கொள்ளலாம். பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஐயோ, தேவன் நேசித்த ஜனங்கள், தேவன் நேசித்த பட்டணம், தேவன் நேசித்த ஊர் தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் எப்படி மௌனமாயிருக்க முடியும்? என் பங்குக்கு நான் உழைக்க வேண்டுமே. அழுதான், கண்ணீர் சிந்தினான். ஆண்டவர், அப்படிப்பட்ட மனதை எங்களுக்கும் அருளிச்சேங்க. உம்மீது, உம்முடைய ஆலயத்தின் மீது, உம்முடைய ஊழியத்தின் மீது, உம்முடைய ஜனங்களின் மீது ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களிலும் கூட பாரத்தை கொடுங்க ராஜா, பொறுப்பை கொடுங்க ஐயா. எங்களை சுற்றி இருக்கிற சமுதாயம் மனிதாபிமானத்தை
இழந்து கொண்டிருக்கிற தருணங்களிலே நல்ல மனிதனாய் வாழ்கிற பாக்கியத்தை எங்களுக்கு அருளுங்க. தேவனுடைய அன்பை கிரியைகளில் காண்பிக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு அருளிச் செய்யுங்க. சக மனிதன் ஒருவன் கஷ்டத்திலே தவிக்கிற போது ஆண்டவரே கை கொடுத்து உதவுகிற மனசை எங்களுக்கு அருளிச் செய்யுங்கப்பா. உதவி செய்கின்ற இருதயத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க. சுயநலமான வாழ்க்கையை எடுத்து போடுங்கப்பா. உம்முடைய அன்புள்ளவர்களாக தொடர்ந்து ஜெபிக்கிற, உம்முடைய அன்பை கொண்டவர்களாய் பழகுகிறவர்களாய், உம்முடைய அன்பை கொண்டு பிறருக்காய் கவலைப்படுகிற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை எங்களுக்கு அருளிச் செய்யுங்க. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதங்களுக்கு காரணர்களாய் மாற்றப்பட்டு அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கிற வாழ்க்கை எங்களுக்கு அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.